வணக்கம். சில ஆதிக்க சக்திகள் எந்த செய்தி மக்களிடம் சென்று சேர வேண்டும், எது சேரக்கூடாது என்று இன்னமும் தீர்மானிக்கும் இடத்திலேயே இருந்து செயல்படுகிறது. தனது மீடியா செல்வாக்கை பயன்படுத்தி இன்னமும் செய்தியை திரித்து கூறுகிறது, வதந்தி பரப்புகிறது. இப்ப நாம ஒரு நிகழ்வை சொல்றோம். பெரியார் ஒரு உருது பள்ளி திறப்பு விழாவில் தாவேகா எம்எல்ஏ பல்லவியை குத்துவிளக்கு ஏற்ற விடாமல் புரோட்டோகால் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார். இன்னொரு நிகழ்வு, எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தங்கள் கட்சி படுதோல்வி அடைந்து விட்டதையும், கட்சியின் தலைவரை கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்ததையும் விட்டுவிட்டு முதலமைச்சர் திரு விஜய் வெற்றி பெற்ற தொகுதிக்கு நன்றி கூறவில்லை. நான் சொல்லிதான் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நன்றி சொல்ல போனாருன்னு மேடையில் பேசுறாரு. அவங்க எம்எல்ஏ ஜெயிச்ச தொகுதிக்கு எப்ப நன்றி சொல்ல போனாரு, குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் எப்ப நன்றி சொல்ல போனாருன்ட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இரண்டு நிகழ்வுல தாவேகா தொண்டர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இணைய போர்களை ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு புறமும் பலமான தாக்குதல் நடைபெறுது. இதைத்தான் திமுக எதிர்பார்த்தது. பொதுமக்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் அரசியலை இப்படிதான் பார்க்க வேண்டும் என்று திமுக ஊடகங்கள் தான் தீர்மானிக்கிறது. அதில் வெற்றியும் பெற்றுவிட்டது. இரண்டு நிகழ்வுகளுக்கிடையில் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சரித்திர சாதனையை நிகழ்த்தியிருந்தார். அது பெரிதும் மக்களிடம் போய் சேரக்கூடாது என்று திமுக நினைத்தது. ஆட்சிக்கு வந்து வெறும் 20 நாளில் முதலமைச்சர் திரு விஜய் 18,000 கோடிக்கு முதலீட்டை ஈர்த்திருக்கிறார். இதில் 8,500 இளம் ஆண்களும் பெண்களும் பட்டதாரிகளுக்கும் நேரடியாகவும் சுமார் 15,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும். பார்ட்டி ஃபண்ட் இல்லை, முதலமைச்சர் ஃபண்ட் இல்லை, முதலமைச்சர் வீட்டு ஃபண்ட் இல்லை, எம்எல்ஏ ஃபண்ட் இல்லை, மேயர் ஃபண்ட் இல்லை, ஊராட்சி நகராட்சி தலைவர் லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சியின் மீது நம்பிக்கை வந்து முதலீடு செய்ய ஆரம்பித்து லஞ்சம், ஊழல் இதில் உடன்பாடு ஏற்பட்டு ஏமீரா இது தமிழ்நாடே வேணாம்னு ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஓடிவிடுவார்கள். அப்படியும் 1-2 பேர் இந்த லஞ்ச ஊழலுக்கு ஒப்பந்தமாகி முதலீடை ஆரம்பிப்பதற்குள் புதிய ஆட்சிக்கு 6 மாதம் ஆகும். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பெரிய சாதனைகளை செய்துவிட்டதால் இது எல்லாம் தொண்டர்களின் கவனத்திற்கு போகாமல் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு மறைத்திருக்கின்றன. எப்படி தாவேகா தொண்டர்கள் இந்த சரித்திர சாதனையை கவனிக்காமல் விட்டார்கள்? வெறும் 20 நாளில் 18,500 கோடி முதலீடு முக்கியமாகி இருக்கிறது. தொழிலதிபர்கள் முதலமைச்சர் திரு விஜய் ஆட்சியை நம்புகிறார்கள். ஊழலற்ற ஆட்சி, தமிழ்நாட்டில் இனி முதலீடு செய்யலாம் என்று முன்வருகிறார்கள். இது திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இவரை இப்படியே ஆட்சி செய்யவிட்டால் மக்கள் சீக்கிரம் நம்முடைய 60 ஆண்டு கால ஆட்சியை மறந்து விடுவார்கள். திராவிட மாடல் ஆட்சி ஏற்கனவே பல்லிழித்து விட்டது. கூடவே திராவிட மாடல் 2.0க்கு பாடை கட்டி விட்டார்கள். கொளத்தூர் தொகுதியில் செம அட்டி வாங்கி முன்னாள் முதலமைச்சரை வீட்டில் உட்கார வைத்து விட்டார்கள். எனவே திட்டமிட்டு 2 நாடகங்களை நடத்தி மக்களை திசை திருப்பிவிட்டது. ஆனால் நடுநிலை ஊடகங்களும் நாமும் விடமாட்டோம். முதலமைச்சரின் இந்த சரித்திர சாதனையை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். முதலமைச்சரின் இந்த 1 மாத ஆட்சியில் நடந்த பல திட்டங்களையும் ஒரு முழு பதிவாக போடுவதற்காக விவரங்களை சேகரித்து கொண்டிருக்கிறோம். விழிப்புடன் இருப்போம்.